ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா ஆடி 3வது வெள்ளி வந்துச்சு இல்லையா, அன்னைக்கு எடுத்த விளாக் தான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஆடி முடிஞ்சு ஆவணியே வந்துருச்சு, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இன்றைக்கான லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, கொஞ்சம் சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வந்து புளி சாதம், தயிர் சாதம், இது 3 ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நேற்றே பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி 3வது வாரங்கிறனால ஏதாவது ஒரு பிரசாதம் செய்யணும். சரி, சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு அப்படியே வந்து வெரைட்டி ரைஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு வைக்கக்கூடிய மெத்தடில் தான் நான் வைப்பேன். ஏன்னா காலை நேரத்தில் செய்யும் போது இந்த மாதிரி தான் வைப்பேன், குக்கரில் தான். இது ரொம்ப ஈஸி. பாசிப்பருப்பை வறுத்துட்டு அப்படியே அரிசியோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் விட்டு எடுத்துட்டோம்னாக்கும் சூப்பராக வந்து பொங்கல் கிட்டத்தட்ட ரெடி ஆயிரும். அது நல்லா வெந்து குழஞ்சு வந்திருக்கும். அந்த சமயத்தில் நம்ம மற்றதெல்லாம் வந்து சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம தேவையான முந்திரி, ஏலக்காய், கிஸ்மிஸ் இதெல்லாம் என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கிஸ்மிஸ், ஏலக்காய் ஸ்கிப் பண்ணிடுவேன். எப்போவுமே முந்திரி மட்டும்தான் போடுவேன். முந்திரி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குவேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்துட்டு இதே கடாயிலேயே நான் வந்து வேக வச்ச அந்த பொங்கல் இருக்குல்லையா, ரெடி பண்ணி குக்கரில் வேக வச்சது, அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதுக்கு தேவையான வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகும் நான் ரெடியாக வச்சுருக்கறனால இது டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சம் நெய் வந்து இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு நெய்யிலேயே பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து வறுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணால் சூப்பரான வந்து சக்கரை பொங்கல் வந்து டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். பானையில் வேக வைக்கும் போது அதோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். இதில் வைக்கும் போது இதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் குக்கரில் வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தாராளமாக வைக்கணும். நம்ம எவ்வளோ தான் தண்ணி கூட வச்சாலும் அது குக்கரில் வைக்கிறதுனால நல்லா கெட்டியாயிரும். ஆனால் பானையில் வைக்கிறது அந்த அளவுக்கு வந்து கெட்டியெல்லாம் ஆகாது, கொஞ்சம் தளர இருக்கும். அந்த மாதிரி சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து புளி சாதத்துக்கு புளி பேஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு வந்து இந்த வறுத்தெல்லாம் போடுவோம் இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி வந்து செய்யலை. நார்மலாக டக்குன்னு செய்யக்கூடிய மெத்தடில் தான் வந்து பண்ணேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம முந்திரி சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வேர்க்கடலை நிலக்கடலை இருக்கு இல்லையா, அது சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். என்கிட்ட அது இல்லைங்கிறதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் போட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே சாதம் வந்து வடித்து வச்சுட்டேன். ஏன்னா தயிர் சாதம், புளி சாதம் ரெண்டுத்துக்குமே வந்து வடித்து எடுத்து வச்சுட்டேன். இந்த இது கொதித்து நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நான் ரைஸில் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன். இந்த புளி பேஸ்ட்லேயும் கொஞ்சம் உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சாதத்தை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸை வந்து அதில் போட்டுட்டு நம்ம கிளறிட வேண்டியதான். சூப்பரான புளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த வெரைட்டி ரைஸில் எல்லா ரைஸுமே ரொம்ப பிடிக்கும். தக்காளி சாதம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். மற்றதெல்லாம் நல்லாவே சாப்பிடுவேன். எவ்வளோ வச்சாலும் நல்லா சாப்பிடுவேன், எத்தனை டைம் வச்சாலும் நல்லா சாப்பிடுவேன். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வந்து சாப்பிட்றது பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த குழம்பு, காய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும், இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாமே வந்து புளி சாதம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே தயிர் சாதத்துக்கும் கடுகு, உளுந்தம்பருப்பு, அதே மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி துருவி சேர்த்துருக்கேன், கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து இதில் வந்து சாதத்தை நல்லா மசிய வந்து கிளறி விட்டுட்டு கொஞ்சம் பால் வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க. எப்போவுமே வந்து தயிர் சாதத்துக்கு பால் நல்லா நிறைய ஊற்றிக்கலாம். தயிர் வந்து சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினீங்கனாலே போதும், அதுவே தாராளமாக மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். இன்றைக்கி வந்து தயிர் சாதமும் சூப்பராக நான் ரெடி பண்ணிட்டேன். நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்கும், மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சக்கரை பொங்கலாம் அப்படியே வந்து சாமி படத்துக்கிட்ட வச்சுட்டேன், ஒரு பிரசாதமாக கொண்டு வந்து வச்சுருக்கேன். நான் ஒவ்வொரு வாரமுமே ஒவ்வொரு பிரசாதம் வந்து செஞ்சுருந்தேன். நான் அதை ஆக்சுவலாக ஷார்ட்ஸில் வந்து நான் எல்லாமே போட்டிருந்தேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா ஆடி 5 வெள்ளி இல்லையா, 5 வெள்ளியுமே நான் சூப்பராக சாமி கும்பிட்டேன். ஏன்னா எப்போவுமே ஒவ்வொரு வாரம் ஏதாவது ஒரு வாரம் மிஸ் ஆகிரும். இந்த வாரம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த தடவை சூப்பராக வந்து 5 வாரமுமே நான் ஆடி வேலைக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக ஒவ்வொரு பிரசாதமாக செஞ்சு சாமி கும்பிட்டு முடிச்சே திருப்தியாக இருந்தது. கடைசி வாரம்
மட்டும் பிரசாதம் எதுவும் செய்யலை. ஏன் அப்படின்னா எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு வந்து குழந்த பிறந்திருந்ததா, அங்கே போயிருந்தேனா, அதனால போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அங்கே போயிட்டேன். அதனால் பிரசாதம் எதுவுமே பண்ணலை. பிரசாதத்தை வச்சு சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் கையால் கொஞ்சம் குங்குமம் வந்து வாங்கிட்டு அவங்களுக்கு லஞ்ச் வந்து பேக் பண்ணி அவங்கள ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பிட்டேன். இந்த ஃப்ரிட்ஜு வந்து நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜு வந்து ஆக்சுவலாக ஃப்ரீசர் மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா அதில் உள்ள திங்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. அதாவது மல்லி, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. நாத்தனா வீட்டிலேருந்து கொண்டு வந்துருந்தேன், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, எல்லாமே கெட்டு போச்சு. அதனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே லைட்டாக வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். தொடச்சி உள்ளே வெளியில் எல்லாமே தொடச்சிட்டு, நான் எப்போவுமே நீங்கள் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறது அப்படியா இருந்தால் ஃப்ரிட்ஜை வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு டைம் வந்து ஈரம் பட்டால் சாக்கடிக்கிற பிரச்சனை நிறைய வரும். அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளக்கையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா தூதுவளை, நான் முதல்ல காமிச்சது கருவேப்பிலை, இப்போ காமிக்கிறது மல்லித்தலை, எல்லாமே பாருங்கள் ஃப்ரீஸ் ஆகி, அதாவது நம்ம ஃப்ரீசரில் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன ரீசன் எனக்கு கரெக்டாக தெரியல. இப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சாட்ஜிபிட்ட போட்டு கேட்டிருந்தேன். நீங்கள் வந்து அதோட அளவை குறைச்சி பாருங்கள், அப்படி இல்லைன்னா இந்த அதில் வந்து ஃப்ரீசரில் ஒரு இது இருக்கும், அதை மாற்றி பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்துச்சு. நான் அதோட இதை வந்து சம்மர் சீசனில் சம்மரில் தானே வைப்போம், அதுதான் வச்சுருந்தேன். ஆனால் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சி வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் கரெக்டாக ஆயிடுச்சு. டீப் ஃப்ரெஷ்ஷாக போட்டு விட்டு அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா இதாகி முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதை காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா காய்கறிலாம் எதுவுமே இல்லை, அதனால் அதெல்லாம் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லி அதையும் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் வந்து இருந்தது. சரி அதையும் வந்து பண்ணிடலாம், ஏன்னா இதுவும் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும் இல்லையா அப்படின்ட்டு அதையும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் வந்து பென்ட்ரைவில் ஏற்றி இதில் வச்சுருப்பேன். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா என் நாத்தனார் ஒன்றுக்கு குழந்த பிறந்துச்சுன்னா அங்கே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ வந்து வீடியோ போட முடியாமல் போயிருங்கிறதுனால நான் வந்து எடிட் பண்ணி ஷெட்யூல் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து அப்பப்போ வந்து உங்களுக்கு லாங் வீடியோவாக கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் வந்து போட்டிருந்தேன். ஷார்ட்ஸை மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி லாங் வீடியோ நான் ரெகுலராக போடக்கூடிய டயத்தில் அந்தந்த நாளில் வந்து நான் போட்டுட்டேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பெட்ஷீட்டு பில்லோ கவர்லாம் வாஷ் பண்ண போட்டிருந்தேன்னா சரின்ட்டு இன்னொரு வேறு சேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லி அதையும் வந்து பெட்ஷீட்டை வந்து நீட்டாக வந்து விரிச்சு விட்டுறலாம்னு சொல்லி அதை விரிச்சு விட்டுருந்தேன். இந்த ரூமில் ஒரு பெட்டும் இன்னொரு ரூமில் ஒரு பெட்டும் வந்து இருந்தது. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஒரே பெட்ரூம் தான், இந்த ரூம் மட்டும்தான். இன்னொரு ரூமுன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கார்ட்போர்டில் வந்து தடுத்து வச்சுருந்தோம். அது ஆக்சுவலாக திண்ணைன்னு சொல்லுவோம்லே, வராண்டா அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி உள்ள ஏரியாவை ஒரு ப்ளேவுட் வச்சு கார்ட்போர்ட் மாதிரி வச்சு நாங்கள் தடுத்து அதை தான் வந்து இன்னொரு ரூமாக வந்து நாங்கள் மாற்றிக்கிட்டோம். ஏன்னா எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்களுக்கு ரூம் தேவைப்பட்டுச்சுங்கிறனால அவங்கள இந்த ரூமில் தான் வச்சுருந்தோம். அதனால் நாங்கள் வந்து பசங்க படிக்கிறதுக்காக இன்னொன்று ரூம் வந்து செப்பரேட்டாக தேவைப்பட்டதுனால நாங்கள் இப்போ காமிக்கிறோம் இல்லையா, இந்த ரூமை வந்து கொஞ்சம் ரூமாக வந்து செட் பண்ணியாச்சு. மாடியில் வந்து குடியிருக்கிறதுனால வேறு படிக்கிறதுக்கான பசங்களுக்கு தோதான இடம் இல்லைங்கிறனால தான் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தோம். இது வந்து செட் பண்ணியே ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. அதனால தான் இது இன்னொரு ரூம்னு வந்து சொல்கிறது. இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு சூப்பராக சாப்பிட வந்தாச்சு. இந்த லஞ்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அன்றைக்கி கொஞ்சம் கூடவே சாப்பிட்டேன். இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.